அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. இந்த வீக் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், எண்கள் டாபிக். கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர், சிறப்பு தொடர், அப்புறம் அந்த ஃபிபனாசி நம்பர்ஸ், அதை வச்சு எண்கள் வச்சு கொஸ்டின் வரும்ல, அந்த அந்த டாபிக்ஸ் தான் இந்த வீக் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,1,2 3 5 8 13 கொடுத்துட்டு என்ற தொடரியின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த எண்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எண் வந்து ஃபிபனாசி சீக்வன்ஸ், ஃபிபனாசி நம்பர்ஸ். இது எப்படி எடுப்பாங்கன்னா f of n equal to n minus 1 plus f n minus 2. இந்த பேட்டர்னில் தான் அது இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. இப்போ அடுத்த உறுப்புன்றப்ப அது எத்தனாவது உறுப்பாக இருக்கும்? 8வது உறுப்பாக இருக்கும். இப்போது என்னன்ற ஆப்ஷனில் நம்ம வந்து எட்டாவது உறுப்பாக எடுத்துக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா என்ற இடத்துல 8 வரும், இங்கே -1 ப்ளஸ் f, இங்கே n இருக்கிற இடத்துல மறுபடியும் 8 வரும், -2. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? f7 ப்ளஸ் f6. 8லேருந்து 2 போச்சுன்னா 6, 8லேருந்து 1 போச்சுன்னா 7. அப்போது அந்த ஃபிபனாசி நம்பரில் 7வது உறுப்பையும் 6வது உறுப்பையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 8வது உறுப்பு கிடைக்கும். இப்போ இதில் 7வது உறுப்பு எதுன்னு சொல்லுங்கள்? 13. 6வது உறுப்பு 8. இது ரெண்டும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 21. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். இது எப்படின்னு இதிலேருந்து பார்த்தாலே தெரியும். இப்போ 1 + 1 2, 2 + 3 2 + 1 3, அதே மாதிரி 2 + 3 5. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ரெண்டு நம்பரை கூட்டி அடுத்த நம்பர் அது அடுத்த உறுப்பாக வரும். அப்படி கொண்டு போகிறது தான் ஃபிபனாசி எண் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சம், இந்த 9th டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ற தொடர் வரிசையின் 9வது உறுப்பு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அதில் அடுத்த உறுப்புன்னாங்க, அதனால் 8வது உறுப்பு இல்லை, அதை கண்டுபிடிச்சோம். என்ற தொடரின் இங்கே 9வது உறுப்புன்னு அவங்களே என்னோட வேல்யூ எத்தனைன்னு சொல்லிட்டாங்க, 9th வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? n-1 ப்ளஸ் f n-2. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து f வந்து வேல்யூ என்ன? 9. அப்போது இங்கே வந்து 9 - 1 என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு f8ன்னு கிடைக்கும். f8 ப்ளஸ் f7. இங்கே 8வது வேல்யூ எது இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து 7 வேல்யூ தான் இருக்குது, 8வது வேல்யூ இல்லை. 8வது வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இப்படியே கூட்டி போட்டாலும் உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 2 8, 13 + 8 வந்து 21 கிடைக்கும். அப்படி கூட்டிக்கிட்டே போனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சு போகணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி போடலாம். நம்ம போனதுலேயே கண்டுபிடிச்சோம் f8 எவ்வளோ. ஏன்னா இது ஃபிபனாசி நம்பர், கன்யூஸாக கூட்டிக்கிட்டே தான் போகும். f8ஓட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 21. அப்போது இங்கே 21 தானே வரும். ஒரு நம்பர் கூட்டிக்கிட்டே போனாலும் 21 தான் வரும். நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 13 பார்த்தீங்கன்னா f7ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 13. இப்போ ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 34. 34 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் வந்து f9, ஃபிபனாசி நம்பர் 9ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 34. இப்போ 7 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இங்கே இந்த வேல்யூ கூட்டி பாருங்கள், என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 21 கிடைக்கும். அப்போது 21ஐயும் 13ஐயும் கூட்டி பார்த்தா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 34. இது வந்து 8th, இது வந்து 9th. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேகமாகவே கண்டுபிடிச்சி போயிடலாம். நம்மளுக்கு போட்டு எஃப்என் சீக்வன்ஸ்லாம் போட்டு கண்டுபிடிக்கணும்னு இல்லை. இந்த பார்த்தோன்னே உங்களுக்கு இது ஃபிபனாசி சீரீஸ் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாகவே கூட்டிகிட்டே போய் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை மிகை முழுக்களின் கூடுதல் 1284 எனில் அவற்றின் மிகச்சிறிய எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை மிகை முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. இரட்டைப்படைன்றப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கும், அடுத்து வந்து இரட்டைப்படைன்றதுனால அந்த நம்பர் கூட 2 கூட்டுவோம், அந்த நம்பர் கூட 4 கூட்டுவோம், அந்த நம்பர் கூட 6 கூட்டுவோம். இப்படி இரட்டை
மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு கூடுதல் என்னான்னு சொல்லிட்டாங்க 1284. அவற்றின் கூடுதல்ட்டாங்க. அப்போ எல்லா நம்பரையும் நம்ம இப்போ கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் 6 இதோட கூடுதல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 1284ன்னு சொல்லிட்டாங்க. அவற்றில் மிகச்சிறிய எண் காண்கன்னு இருக்காங்க. மிகச்சிறிய என்னன்னா எக்ஸா அந்த வேல்யூ என்ன மொதல் வேல்யூ மிகச்சிறிய எண் இதாக தானே இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்களை நம்ம வந்து கூட்டிகிட்டே போயிருந்திருக்கோம். அப்போது மிகச்சிறிய வேல்யூ வந்து வேல்யூ என்னவாக இருக்கும் எக்ஸாக தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதெல்லாம் கூட்டினா 4x + 12 கிடைக்கும். இந்த எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கூட்டிட்டோன்னா 4x இருக்குது. மீதம் இருக்க நம்பர்ஸ்லாம் கூட்டினோன்னா நம்மளுக்கு 12 வரும். இந்த +2 இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு -12 போகும். +12 இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகும்போது -12ஆக போகும். அப்போ நம்மளுக்கு கழிச்சோன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் 1272 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 4x இருக்குது. இந்த 4x வந்து 1772. எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம இங்கிட்ட இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவைடில் போகும். அப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 318ன்னு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 1 4 1 12 இதில் 1 4 இருக்கும். மீதம் 32 இருக்கும். என்னாங்க 32. பார்த்தீங்கன்னா 318 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. இதில் இருக்க மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே 2 கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்போ மிகச்சிறியன்னா அந்த வேல்யூ எக்ஸாக தான் இருக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 318. நெக்ஸ்ட் சம் த கியூப் ரூட் ஆஃப் 0.027 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.027 கனமூலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னே சில பேர் போட்டுருவாங்க. கனமூலம்னா தெரியும் நம்மளுக்கு கியூபு. வர்க்கமூலம் கேட்டால் தான் ஸ்கொயரு. கனமூலம்னு கேட்டால் வந்து கியூபு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம புரிகிற மெத்தடில் எதுனா க்யூப் கேட்டிருக்காங்க. ஈஸி. சில பேர் பார்த்தோன்னே போட்டுருவாங்க. சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எந்த 2 எடுக்கணும் க்யூப்னா இப்போ எந்த 3 எடுக்கணும் அப்படின்னு. பர்ஃபெக்டாக ஆன்சர் வர மாதிரி போடணுன்னா நீங்கள் வந்து எத்தனை 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனையால் மல்டிப்ளிகேஷனும் டிவைடும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேல்யூ ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து 0க்கு அப்புறம் 3 இருக்கா, அப்போ 3ன்றப்போ நம்ம வந்து மேலேயும் 1000 எடுத்துக்கணும். அதே மாதிரி கீழேயும் 1000 போடணும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்குது 3 வேல்யூ இருக்குது. அப்போ 3 0 வர்ற மாதிரி நம்ம வேல்யூ எடுத்துக்கணும். அந்த வேல்யூ தான் 1000. இப்போ பார்த்திங்கன்னா இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லாமல் முழு எண்ணாக மாறிடும் 27ன்னு. கீழே இருக்க 1000 அப்படியே இருக்கும். இப்போ 2க்கும் சேர்த்து நம்ம வேல்யூ எடுப்போமா? க்யூப் ரூட் எடுத்தோம்னா 3 × 3 3 × 3ன்னு கிடைக்குமா? இது 10 10 × 10 × 10ன்னு கிடைக்கும். அப்போ 3 வேல்யூ கிடைக்கும். 3 வேல்யூ சேமாக இருக்கும்போது க்யூப்ன்றப்ப நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுப்போமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3/10ன்னு கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 0.3ன்னு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாதுல்ல 10ல் 30 அடிச்சு கொடுத்தா போகாது. அப்போ 0 1 எடுப்போம், பாயிண்ட் வைப்போம், நம்ம 0 சேர்ப்போம், 1 டைம் 3 டைம் அடிச்சு கொடுப்போம். இப்போ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்த 0.03 0.9 அப்படி இருக்கும். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் வேகமாகவே ஆன்சர் போட்டலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலேயும் டிவைட் பண்ணணும், கீழேயும் நம்ம வந்து அதால் டிவைட் பண்ணணும், மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் எக்ஸில் 1/5 1/2 1/3 = 15 எனில் எக்ஸ் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்னு உங்களுக்கு தெரியும். ஆஃப்னு கொடுத்தாலே மல்டிப்ளிகேஷன் நம்ம தாராளமாக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் மல்டிப்ளிகேஷன் 1/5 அதிலே ஆஃப் கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 15 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டோன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். இதை டைரெக்டாக தானே கூட்டுவோம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே டைரெக்டாக பெருக்குவோம். அப்படி தான் 2 10 5 30. அப்போ 1/30 தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் = 15. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு 1/13 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும் 13/1ன்னு போகும். அப்போ வந்து நம்ம கீழே இருக்க ஒன்றை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ 2 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 450. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி.
அவ்வளோதாங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இது வந்து பேசிக்ஸ் தான் எண்களில். இந்த வீக் ஃபுல்லாக எண்கள் தான் வரும். ஒவ்வொன்றுலையுமே இப்போ கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாலேயும் ஒரு மெத்தட் அது தெரிஞ்சிட்டா போதும். அந்த மாதிரி நீ சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.